வெல்கம் டு டேப் ஐஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். எப்பயுமே மேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அரித்மெட்டிக் அட்வான்ஸ் ரெண்டு இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாத்துக்குமே முதன்மையானது நம்பர் சிஸ்டம். ஸோ ஒரு நம்பர் எப்படி இருக்குது, நம்பரில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு சீரீஸாகவே கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபுல்லாகவே கான்செப்ட் வைஸே தனித்தனியாக வீடியோவே கொண்டு போகலாம். ஒரு டிவிசிபிலிட்டி ரூலோ இல்லை யூனிட் டிஜிட்டோ இல்லை வந்து ரிமைண்டர் தியரமோ, ஸோ நம்பர் சிஸ்டம் எடுத்தால் இது எல்லாமே வருமா, தனித்தனி வீடியோஸாகவே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்பயுமே நம்ம வந்து பேசிக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அப்போ நம்ம மற்ற டாபிக்ஸ் அரித்மெட்டிக் அட்வான்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்பர் சிஸ்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து இப்போ தமிழ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உயிர் எழுத்து என்ன, மெய் எழுத்து என்ன, உயிர்மெய் எழுத்து என்ன இருக்கும். இப்போ இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிறப்ப நம்மளுக்கு மொத்தமாக ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வவல்ஸ் இருக்கும், கான்சனன்ஸ் இருக்கும், அது மாதிரி இருக்கும்ல. அப்போ அதே மாதிரி நம்பர்ஸ்னு எடுக்கிறப்ப நம்பர்ஸில் என்னெல்லாம் வகைகள் இருக்குது, எதுக்குள்ளே இந்த நம்பர்ஸ்லாம் அடங்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஓவர்வியூவாக கிளியர் கட்டாக ஐடியா தெரிஞ்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம டேரெக்டாகவே ஒரு சம்மோ இல்லை வந்து ஒரு தெரியாத கான்செப்டோ போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்பயுமே பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். எப்பயுமே அடிப்படை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு சரி, 2 வருஷம் கழிச்சு சரி, எப்போ நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது மைண்ட்லேயே நிற்கும். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ புதுசாக வந்து கற்றுக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட் டைம் அதை பண்ணுறப்ப தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது எத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்ம வண்டி ஓட்டுறோம் இல்லை கார் ஓட்டுறனாலும் நம்மளுக்கு அந்த டச் இருந்துகிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி அந்த பேசிக் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறோமோ அதை பொறுத்தான். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், வாழ்க்கைக்கும் சரி நம்ம மேக்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ ஓகே, நம்பர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸோட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது, நிறைய விதமாக சொல்கிறாங்க. நம்பர்ஸோட ஆரிஜின் வந்து அராப்லேருந்து வந்துச்சு, பெர்ஷியாலேருந்து வந்துச்சு, இல்லை வந்து ரோம்லேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒரு தியரி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்பர் 1 2 3 இருக்குல்ல, இப்போ இது எதுக்கு ஏன் 1 2 3 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸ் ஒவ்வொரு நம்பருக்கு அவங்க ஒரு ஃபார்மேட்டில் எழுதுகிறாங்க. இப்போ இது 1 அப்படின்னு எழுதுகிறாங்க, இது 2 அப்படின்னு எழுதுகிறோம், இது 3, இது 4, இது 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் எழுதுறாங்க. ஸோ இது எழுதிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆங்கிள் இருக்கா, அப்போ ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் அந்த கவுண்டிங்ஸை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 அப்படின்னா இது ஒரு ஆங்கிள் அப்படின்றனால 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் இருக்கும், அப்போ இது 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 3 ஆங்கிள் இருக்கும், அதனால இது இந்த 3 அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 ஆங்கிள் இருக்கும், அதனால 4. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 ஆங்கிள். ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 வரைக்கும் பார்க்குறப்ப 9 ஆங்கிள் இருக்குது. அப்போ அதனால தான் நம்ம இதை 1ன்னு சொல்கிறோம், இதை 2ன்னு சொல்கிறோம், இதை 3ன்னு சொல்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் 0 அப்படின்னு வருமா. ஸோ 0வை பொறுத்த வரைக்கும் ஆங்கிளே கிடையாது. ஸோ 0 அப்படின்றது 0 ஆங்கிள் தான். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரபிக் டேர்ம் தான். சிஃபர் அப்படின்னா ஒரு எம்டி அப்படின்னு அர்த்தம், எதுவுமே இல்லை, நத்திங் அப்படின்னு அர்த்தம் சிஃபர் அப்படின்னா. ஸோ இதுதான் காலப்போக்கில் என்னாச்சு, சிஃபர் அப்படின்றது சிர்ஃபரா அப்படின்னாச்சு, அப்புறம் வந்து ஜிஃப்ரோ அப்படின்னாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து என்னது இதை ZERO இது ரெண்டையும் எடுத்து 0 அப்படின்றத பேர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. ஸோ இது சும்மா ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறக்கான சொல்கிறேன். இதுக்கு எக்ஸாமுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க சும்மா இந்த மாதிரி நம்பர்ஸ் இப்படிலாம் ஆரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்றது. இது வந்து முன்னாடி அரபிக் நம்பர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரபு ஹிந்துவோட கவுண்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு அப்படியே வந்து இப்போ இருக்க மாடர்னில் 1 2 3 4 5 சொல்லிட்டு இதுதான் இப்போ நம்ம வந்து உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ். இதே ரோமன் நம்பர்ஸ்ன்னு இருக்குது. ரோமன் நம்பர்ஸ் நமக்கு தெரியும், நம்ம சின்ன வயசில் நம்ம கிளாஸ் ரூம்லலாம் அதான் போட்டிருப்பாங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி, இது செகண்டு, இது தேர்டு, இது 4th, இது 5th அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர்ஸ். ஸோ ரோமன் நம்பர்ஸில் வந்து இப்படி தான் போடுவாங்க. இதில் வந்து இதை வந்து ஃபைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, MCL அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு சும்மா நம்பர்ஸோட சும்மா நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆங்கிள்ஸ் வந்துச்சு, இதுக்கப்புறம் தான் என்ன 0 அப்படின்றத சைஃபர் நம்ம சொல்லுவோம், தமிழில் வந்து சைஃபர்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் இதுலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்றது தான். சரி ஓகே, இப்போ நம்ம நம்பர் சிஸ்டத்தை நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்பர்ஸ் ஆக்சுவலாக மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரியல் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து இமேஜினரி நம்பர், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதான் 3 விதமாக பிரிக்கிறேன். ரியல் நம்பர்ஸ்,
இமேஜினரி நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், இப்படி 3 விதமாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம லைஃப்பில் எல்லாம் யூஸ் பண்ணுற எல்லா நம்பர்ஸுமே 1, 2, 3, -5, 0.5, 1/2, 5/6, பை எல்லா நம்பருமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா இந்த ரியல் நம்பர்ஸில் தான் வரும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற நம்ம மேக்ஸில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா நம்பருமே ரியல் நம்பர்ஸ்லாம் வரும். அப்போ இமேஜினரி நம்பர் அப்படின்னா என்னன்னா ஒரு நம்பர் லைன் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் லைன் இருக்கும். இங்கிட்ட இப்போ 0 அப்படின்னா இது 1, 1, 2, 3, இங்கே -1, -2, -3 சொல்லிட்டு ஒரு நம்பர் லைன் இருக்கும். இந்த நம்பர் லைனில் குறிப்பிடாத நம்பர் தான் இந்த இமேஜினரி நம்பர். இதோட ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் மைனஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆக்சுவலாக இது ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினரி அப்படின்ற அயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்போ ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் அப்படின்றத இமேஜினரி நம்பரு. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதோட ஃபார்மேட்டே a + ib அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது a அப்படின்றது ஒரு ab ரெண்டுமே வந்து ஒரு ரியல் நம்பர்ஸ், ஏதோ ஒரு நம்பராக இருக்கட்டும், அதோட சேர்த்து இமேஜினரி நம்பர் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த 2 கான்செப்ட்மே படிக்க போகிறது இல்லை, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ நம்ம எக்ஸாம் ஓரியன்டாகவும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே இந்த இமேஜினரி நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம படிக்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான். சரி, ரியல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ்னு சொல்லியாச்சா. அப்போ ரியல் நம்பர்ஸை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸை 2ஆ வகைப்படுத்தியிருப்பாங்க. ஒன்று ரேஷ்னல், இன்னொன்று வந்து இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ ரேஷ்னல் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழில் விகிதமுறு எண் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் அப்படின்னா விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்லையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் வந்து ரேஷ்னல், இர்ரேஷ்னல் அப்படின்னு இருக்கும். சரி, இந்த ரேஷ்னல், இர்ரேஷ்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரேஷ்னல் அப்படின்னா இப்போ எந்த நம்பராயுமே நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டில் எழுத முடியும், ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். அதாவது p/q இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சா அது ரேஷ்னல் நம்பர். அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சா அது ரேஷ்னல் நம்பர். இதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுக்கு அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் அது ரேஷ்னலா அப்படின்றது கேட்கும். எப்படி அப்படின்னா இந்த PQ, இங்க PQ இருக்குல்ல, இந்த ரெண்டுமே வந்து இன்டீஜரா இருக்கும். இன்டீஜர் அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேவா? இன்டீஜரா இருக்கும். இன்டீஜரையும் நம்ம பார்ப்போம். இந்த Q வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்க 0வா இருந்துச்சுன்னா இங்க என்னது அன்டிஃபைன்ட், அந்த வேல்யூவே நம்ம சொல்ல முடியாது. இப்போ 5/0 அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது சொல்லவே முடியாது. இது வந்து என்னது அன்டிஃபைன்ட் அப்படின்னு ஆயிடும். அப்ப இதோட கண்டிஷன் வந்து Q, இந்த கீழே வந்து டினாமினேட்டர் வந்து 0வா இருக்கக்கூடாது. PQ ரெண்டுமே ஒரு இன்டீஜரா இருக்கணும். இன்டீஜர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மொத்தம் 5, 6, 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே இன்டீஜர் தான். -2, -5, -6, -3, 0 இது எல்லாமே என்னது இன்டீஜர் தான். பாயிண்ட்ல டெசிமல்ல வராமல், அதாவது ஃப்ராக்ஷன்ல இல்லாமல் இருந்தால் அது வந்து இன்டீஜர், முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ இதுதான். இப்போ p/q இப்போ வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னா 1/2. ஆமாம், ஒரு ரேஷனல் நம்பர். 5 ரேஷனல் நம்பராக கேட்டிங்கன்னா ஆமாம் 5 ரேஷனல் நம்பர் தான். ஏன் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், அந்த நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டாகவே எப்படின்னா கீழே /1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5/1 அப்படின்னாலும் 5 அப்படின்னாலும் 1 தான். அப்போ 5/1 அப்படின்னாலும் 5 அப்படின்னாலும் 1 தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இப்போ 1/2 அப்படின்னா இது நம்ம ஃப்ராக்ஷன் 0.5 வருமா? டெசிமல் ஃப்ராக்ஷன் டெசிமல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ டெசிமல் அப்படின்னு வர்றப்பயே நம்மளுக்கு அதில் 2-3 வேறுபடும். அப்போ டெசிமல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஃப்ராக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? டெசிமல் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ டெசிமல்லே 2ஆ இருக்கும். ஒன்று வந்து டெர்மினேட்டிங், அதாவது முடிகிற நம்பர். இன்னொன்று வந்து நான் டெர்மினேட்டிங், முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கிறது. அப்ப டெசிமல் அப்படின்னு பாக்குறப்ப டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு வரும். அப்ப டெர்மினேட்டிங் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்போ 1/2 அப்படின்னா என்னது? இதை வந்து நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 0.5 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுல. இது ஏதாச்சும் இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுதா? கண்டினியூ ஆகலை. அப்போ இது வந்து டெர்மினேட்டிங். இப்போ 1/3 அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். இப்போ 1/3னா வேல்யூ என்ன? 0.333 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் நான் டெர்மினேட்டிங், போய்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நான் டெர்மினேட்டிங், முடிவில்லாமல் போகிறது. இப்போ 1/4 அப்படின்னா என்னது? 0.25. அப்போ இது என்னது? முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 56/100 அப்படின்னு போட்டோம்னு வைங்களேன், இதோட வேல்யூ என்னது? 0.56. இப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே டெர்மினேட்டிங் வேல்யூஸ், முடிகிற வேல்யூஸ். அது வந்து டெசிமலுக்கு அப்புறம் ஒரு சர்டன் பாயிண்ட்ல அது முடிஞ்சிடும். இப்போ 1, 2, 3 / 1000 வச்சுக்கோம்.
அப்போ என்ன வரீங்க 0.123. ஸோ இந்த மாதிரி வருமா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே டெர்மினேட்டிங் வேல்யூஸ், முடிகிற வேல்யூ. அப்போ நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா அது வந்து இந்த 1/3, 2/3, 2/3 0.6666 இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து நான் டெர்மினேட்டிங், அதாவது முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் டெர்மினேட்டிங்லேயே 2 இருக்கு. ஸோ அது வந்து அதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் டெர்மினேட்டிங்ல 2 இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங், அதாவது டெர்மினேட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும், போறது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங், டெர்மினேட்டும் ஆகாது ரிப்பீட்டும் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் அப்படின்றது. ஸோ இந்த நான் இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்றது 0.333 போயிட்டே இருக்குமா? ஸோ இது என்ன சொல்லுவோம் 0.3 பார் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இது வந்து நான் நம்பர் சிஸ்டத்தில் வரப்போ நம்ம உள்ள பார்க்கலாம் வீடியோஸில். இப்போ இதை பாருங்களேன், இந்த மாதிரி 0.33 போயிருக்கா. இப்போ இது நான் டெர்மினேட்டிங் தான், இது நான் டெர்மினேட்டிங் தான், போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த வேல்யூ என்னது ரிப்பீட் ஆகிட்டு இருக்குல்ல, 333 சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டு இருக்குல்ல. அப்போ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் அப்படின்னா இதுதான் 1/3, 2/3 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங், அதாவது முடிவில்லாமல் ரிப்பீட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது, சேம் நம்பரே ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது. இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் அப்படின்னா ஸோ இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த தான் நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா, இர்ரேஷனல் விகிதமுறா எண் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இர்ரேஷனல் நம்பர். ஸோ நம்ம இந்த அதில் நம்ம பிரிச்சிருப்போம்ல ரேஷனல் இர்ரேஷனல்னு. இப்போ நம்ம பார்த்த மூணுமே வந்து ரேஷனல், அதாவது டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா ரேஷனலில் வரும். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் அது மட்டும் என்னது இர்ரேஷனலில் வரும். ஸோ இன்டீஜராக இருக்கட்டும் எல்லாமே என்னது உங்களுக்கு ரேஷனல் நம்பரில் தான் வரும். அப்போ இந்த ஒன்று மட்டும் தான் இர்ரேஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரூட் வேல்யூஸில் வரும். √3, √2, √3, √6 இந்த மாதிரி ரூட் வேல்யூஸில் வர எல்லாமே என்னது இர்ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா இது வந்து வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கு. இப்போ √2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1.414 சொல்லிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டும் ஆகாது டெர்மினேட்டும் ஆகாது, போய்கிட்டே இருக்கும் ரூட் வேல்யூஸ் எல்லாமே. சரி, அப்போ ரூட் வேல்யூஸ் எல்லாமே வந்து இர்ரேஷனலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. இப்போ √2 தெரியும் நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். √3 அப்படின்றது என்னது 1.732 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ √4 அப்படின்னு எடுத்துட்டு என்ன வேல்யூ வரும் 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? அப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் ரூட்ல வந்து நம்மளுக்கு வந்து ரூட் வேல்யூஸ் இருக்குதுல்ல, அது எல்லாமே உங்களுக்கு ரேஷனல்லையோ இன்டிஜர்லையோ அப்படி வந்துடும். அப்போ அது வந்து இர்ரேஷனலாக வராது, அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி √2, √3, இப்போ √9 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து 3 ஒரு முழு எண்ணா வந்துடும், ஒரு இன்டிஜராக வந்துடும். அப்போ இது வந்து இர்ரேஷனலாக வராது. ஸோ இது எல்லாமே மற்ற எல்லாமே இர்ரேஷனலாக தான் வரும். அதாவது ஒரு நம்பர் வந்து டெசிமலில் வந்து முடிவில்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு, மாறி மாறி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இர்ரேஷனல் விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதே மாதிரி தான் இப்போ பை அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஸோ பை வந்து ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னு கேட்டிங்கன்னா பை அப்படின்றது இர்ரேஷனல் நம்பர் தான். ஏன் அப்படின்னா ஸோ பையோட வேல்யூ 3.14 சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14 சொல்லிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ 22/7 சொல்கிறோமே, 22/7. அப்போ இது ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் ஒரு ரேஷனல் நம்பர், இது வந்து ஒரு விகிதமுறு எண். ஏன் இது விகிதமுறு எண், ஏன் பை கிடையாது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பை இருக்கா, பையை நம்ம என்ன சொல்லுவோம் 22/7 அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது 3.14 அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பையும் இதுவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலண்ட். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் சிம்பிள். ஸோ இது வந்து இதுக்கு நம்ம வந்து ஈக்குவலண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏன்னா பை அப்படின்றது இர்ரேஷனல், 22/7 அப்படின்ற ரேஷனல் நம்பர். நீங்கள் 22/7 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்களேன். இப்போ 22 போட்டோம்னா இங்கே 3 டைம்ஸா 1, திருப்பி 1 போட்டோம்னா 0, இங்கே எத்தனை டைம்ஸ் வரும் 1 டைம்ஸ் 7 3, ஸோ இங்கே 4 டைம்ஸ் 28. ஸோ இந்த மாதிரி வரப்ப உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சர்டன் பீரியட்ல முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்னது ரேஷனல் தானே. அப்போ இது வந்து ரேஷனல் நம்பர் 22/7 அப்படின்றது ரேஷனல் நம்பரு, பை அப்படின்றது இர்ரேஷனல் நம்பர். ஸோ இதை நல்லா வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ நம்பர் சிஸ்டத்தில் மேஜர்ஸ் வந்து இதுதான் நம்ம வந்து பிரிக்கிறது.
இதுல பாத்தீங்கன்னா ரேஷனல்ல இன்னும் நம்ம பிரிச்சது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முழுக்கள் அப்படின்றது. ஸோ இந்த இன்டீஜர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வைங்களேன், இதுல வந்து நடுவில் இருக்கிற 0, இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4 அப்படி இருக்கும். இங்க வந்து -1, -2, -3, -4. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்டீஜர் தான், முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 இப்போ 1 2 3 4 எந்த நம்பராக எடுத்தாலும் 27 இருக்கட்டும், இல்லை 56, இந்த மாதிரி ஒரு ஹோலாக இருக்குது அப்படின்னா இது வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் டெசிமல்ல இல்லாமல் ஒரு ஹோலாக இருக்குது அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இது ரேஷனல் கீழே தான் வரும், ரேஷனல் நம்பர் தான் வரும். ஏன் இது ரேஷனல் நம்பராக வரும்னா, இப்போ 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், இது ஏன் நம்ம ரேஷனல் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதை நம்ம P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியும்ல. அப்போ P/Q 5 அப்படின்னா 5/1 அப்படின்னு எழுதலாம்ல. 1 not Q = 0 தானே. அப்போ இந்த இன்டீஜர் அப்படின்றது ரேஷனல் நம்பர் தான், விகிதமுறு எண் அப்படின்றது தான் இன்டீஜர் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இதை வந்து நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது என்ன, இன்டீஜரில் மைனஸ் இருக்குது, அதனால நெகட்டிவ் இன்டீஜர். அப்போ இது என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நெகட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ் இன்டீஜர், பிளஸ்ல இருந்தால் பாசிட்டிவ் இன்டீஜர். இந்த இது 0 தானே, இதுக்கு வந்து என்னன்னா நியூட்ரல். ஸோ நியூட்ரல் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நியூட்ரல் நம்பர் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், இது நெகட்டிவ் இன்டீஜர், இது நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இன்டீஜர்ல நம்ம பிரிக்க வேண்டியது. ஓகே, வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெகட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ், இது எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ இந்த நம்பர் லைன்ல இந்த 0 இருக்குல்ல, இந்த 0ல இருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 0ல இருந்து 1 2 3 இன்ஃபினிட்டி வரைக்கும். ஆக்சுவலாக இதே வந்து என்னது, அப் டு இன்ஃபினிட்டி தான், நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு அந்த நம்பர் லைன் அப்படின்றது நெகட்டிவ் இன்ஃபினிட்டிலேருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இந்த இதில் வந்து 0ல இருந்து அப்படியே 1 2 3 அப்படியே போய் இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு அப்படின்னா, அதாவது அந்த 0 1 2 3 4 5 6 அப்படியே அப் டு இன்ஃபினிட்டி போச்சு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோல் நம்பர், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் நம்பர் எப்படி எதை சொல்றோம்னா, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறத ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ 0 இல்லாம 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களேன், அவ்வளவுதான். இப்போ இந்த 0 விட்டுட்டு 1 2 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எப்பயுமே ஒரு கவுண்ட் பண்றப்ப என்ன சொல்லுவோம், நம்ம வந்து 1ல இருந்து ஆரம்பிப்போம், 0ல இருந்து எங்கேயாவது ஆரம்பமா இல்லை. அதனால ஆனா நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 0ன்றது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா 0 வச்சுதான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஒரு 5ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 0 போட்டோம்னா ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? நீங்க முன்னாடி எத்தனை 0 வேணா போட்டுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு வேல்யூயும் கிடையாது. நீங்க ஒரு 10 0 1000 0 போட்டாலும் அந்த இது 5 தான். ஆனா அந்த 5க்கு முன்னாடி லைட்டா ஒரு 0 போட்டாலும் என்ன ஆகுது, 50 2 போட்டா 500 5000 50000. அப்ப முன்னாடி நீங்க 5க்கு முன்னாடி போடுற எல்லாத்துக்குமே என்னது வேல்யூ கூடிட்டே போகும். அப்ப அந்த 0 அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. 0 வந்து நம்ம நம்பர் சிஸ்டத்துக்கு ரொம்பவே தேவையானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. சரி பார்க்கலாம். இப்போ இது என்னது, இது ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது 0ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் போனா ஹோல் நம்பர்ஸ், 1ல இருந்து ஆரம்பிச்சு போனா அது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு நம்பர்ஸ்ல ஒரு ஓவர்வியூ இதுதான். ஸோ இதெல்லாம் தான் நம்பர்ஸ். நீங்க நம்ம படிக்க போற நம்பர்ஸுமே இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க எந்த இதை எடுத்தாலும் சரி, பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், எது எடுத்தாலும் உங்களுக்கு என்னது இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால மென்சுரேஷன் எடுத்தாலும் சரி, எதுனாலும் சரி, இந்த இப்போ நம்ம பார்த்ததுல தான் இருக்கும். ஒன்று ஃப்ராக்ஷனாக இருக்கும், டெர்மினேட்டிங்காக இருக்கும்ல, நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும். அதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா இது வந்து ஒரு பேசிக்காக நம்பர் சிஸ்டத்தில் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ லைட் வச்சுட்டு ஒரு ரிவிஷன் ரீகேப் மாதிரி பார்த்துடலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம், ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் தான். நம்ம எல்லா நம்பருமே என்ன பார்த்தோம், ரியல் நம்பர்ஸ் பார்த்தோம். எல்லாமே என்னது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதை தான் நம்ம என்ன பிரித்தோம், ரேஷ்னல் இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தோம். கரெக்டா? அப்போ நம்பர்ஸை நம்ம ரேஷ்னல் இர்ரேஷ்னல் பிரித்தோம். இப்போ இந்த இர்ரேஷ்னலை பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான் அதில். அது வந்து நான் டெர்மினேட்டிங்காக இருக்கணும், நான் ரிப்பீட்டிங்காக இருக்கணும். அப்போ நான் டெர்மினேட்டிங் அண்டு நான் ரிப்பீட்டிங். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து இர்ரேஷனல். மற்ற எல்லா நம்பருமே ரேஷ்னலில் தான் வரும்னு சொல்லியாச்சு. அப்போ மற்ற எல்லாமே ரேஷ்னலில் வரும்னா அது என்னெல்லாம் வரும், இன்டீஜர். ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, இன்டீஜர். இதில் வந்து என்ன வந்துச்சு, டெர்மினேட்டிங். ஸோ டெர்மினேட் ஆகுறது.
அப்புறம் இங்கே நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங். ஸோ இது மூணுமே என்னது ரேஷ்னலில் தான் வரும். இன்டீஜர், டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங், அது மூணுமே. நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங்கிறது எதில் வந்துடும் உங்களுக்கு இர்ரேஷனலில் வந்துடும். ஸோ இர்ரேஷனல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, P/Q ஃபார்மெட்டில் எழுத முடியாது. இப்போ √2 அப்படின்றத நம்ம P/Q அப்படின்னு எழுத முடியுமா? எழுதவே முடியாது. அப்போ அதுதான் வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் அப்படின்றது. ஸோ இந்த இன்டீஜரை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூணா பிரிச்சோம். இந்த இன்டீஜரை தான் நம்ம மூணா பிரிச்சோம். நெகட்டிவ் இன்டீஜர், 0, பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றது. ஓகேவா? அப்ப இந்த 0வும் பாசிட்டிவ் இன்டீஜர் இதை சேர்த்து தான் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதுல இந்த பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றத மட்டும் எடுத்துட்டோம்னா நேச்சுரல் நம்பர். ஸோ இதுதான் மொத்த நம்பர் சிஸ்டத்தோட ஒரு ஓவர்வியூ. நம்ம அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஈஸியா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரிச்சு சொன்னோம். இப்ப ஒரேதான் ஒரு சின்ன ஒரு இதை வச்சு உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்ப ரியல் நம்பர்ஸ் அப்படின்றத ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரேஷனல், இர்ரேஷனல், விகிதமுறு, விகிதமுறா அப்படின்னு பிரிக்கலாம். இதுல இர்ரேஷனல் அப்படின்றதுல நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங், டெர்மினேட்டும் ஆகாது, ரிப்பீட்டும் ஆகாது அப்படின்றது என்னது இர்ரேஷனல் நம்பர். அப்ப ரேஷனல் நம்பர்ஸ்ல என்னது P/Q ஃபார்மெட்ல எழுத முடிகிற நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். அப்ப இன்டீஜர் ரேஷனல் நம்பரான்னு கேட்டா ஆமா, இன்டீஜர் ரேஷனல் நம்பர் தான். ஏன் இப்ப 5 இல்ல 7 அப்படின்றதா 7/1 அப்படின்றது என்னது 7 தான். அப்ப P/Q ஃபார்மெட்ல முடிஞ்சா அது வந்து இன்டீஜர் அப்படின்றது ரேஷனல் நம்பர் தான். டெர்மினேட்டிங் அப்படின்னா முடிகிற நம்பர். இப்போ வந்து 1/4 அப்படின்ற ஃப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும் 0.25 அப்படின்றது. அதனால டெர்மினேட்டிங் அது வந்து ரேஷனல் தான். நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங், டெர்மினேட் ஆகாம ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. சரி, சேம் நம்பர் தான் ரிப்பீட் ஆகணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது, எந்த நம்பர் வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். இப்போ வந்து இப்போ 0.53 53 53 53 இந்த மாதிரி போச்சுன்னு வைங்களேன், இதுவும் என்னது, இதுவும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் தான். அப்போ அந்த 0.53 அப்படின்றது இந்த 53 அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டு இருக்குல்ல, அப்போ டெர்மினேட்டிங் முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்குல்ல, அப்போ இதுவும் வந்து ரேஷனல் தான். இதுவும் எது கீழே வரும் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் அது கீழே வரும். அப்போ இதுவும் வந்து என்னது ரேஷனலில் தான் வரும். ஓகே, அடுத்து ஆமாம் ரேஷனலில் தான் வரும். அடுத்து வந்து உங்களுக்கு இந்த இன்டீஜர் தான் நம்ம பிரிச்சிருக்கோம், நெகட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர், 0 அப்படின்றது. இப்போ இந்த நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்றது நம்மளுக்கு வந்து மைனஸில் வந்துடும். இந்த 0வும் பாசிட்டிவ் இன்டீஜரும் சேர்ந்து அப்படின்றது தான் ஹோல் நம்பர், முழு எண்கள். அதில் வந்து பாசிட்டிவ் இன்டீஜரை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஓவராலாக நம்பர் சிஸ்டத்தோட ஒரு ஓவர்வியூ. ஸோ இப்போ நீங்கள் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துட்டாலும் இதுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து எந்த சம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ் எடுத்து பார்த்துட்டாலும் இதில் தான் இருக்கும். சரி, நான் ஏன் இதை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்லேருந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா? இந்த பேசிக்லேருந்து ஸ்ட்ராங் ஆனால் தான் இதை வந்து உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க, சம்ஸாக இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் கொஸ்டின்ஸும் கொண்டு வந்திருக்கேன், நான் அதையும் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது சின்ன கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றத பார்த்தோம்ல, இயல் எண்கள். ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் என்னது 1 2 3லேருந்து ஆரம்பிக்குதுல்ல, அப்போ 1 2 3 4 இப்படி எல்லாமே போகுது. இதை வந்து நேச்சுரல் நம்பரை இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அப்படி ரெண்டா பிரிக்கலாம். பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். அப்போ பிரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன அப்படின்னு தெரியணும்ல. அப்போ பிரைம் நம்பர் அப்படின்னா அதாவது அதுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கணும். ஒன்று அந்த நம்பராக இருக்கணும், இல்லாட்டி 1ஆ இருக்கணும். அப்போ 1 அப்படின்றது யூனிவர்சல் காமன் ஃபேக்டர் தான். அப்போ இன்னொன்று வந்து அதோட நம்பராக இருக்கணும், இல்லாட்டி அதோட மல்டிபிளே இருக்கக்கூடாது. நான் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பிரைம் நம்பர் அப்படின்றது இப்போ 2 3 5 7 11 13 17 இந்த மாதிரி நம்பர் எல்லாமே பிரைம் நம்பர் தான். அப்போ காம்போசிட் நம்பர்லாம் என்னது 4 6 9 12 14 இப்போ இதெல்லாம் வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ஏன் காம்போசிட் நம்பர், இதை ஏன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 4 அப்படின்னு இருக்குல்ல, இந்த 4ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2, அதாவது மல்டிபிள்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 1 4s are 4, 2 2s are 4 வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ 3ன்னு எடுத்துட்டோம்னா 1 3s are 3, வேற என்னது 3 1s are 3, அவ்வளோதான். அது மட்டும் தானே இருக்கும். அப்போ 1 3 2 தான் இருக்கும். ஒன்று அதே நம்பராக இருக்கணும், இன்னொன்று வந்து 1ஆ இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த 5 எடுத்துட்டிங்கன்னா இது எதுவும் பிரிக்க முடியுமா? நம்மளால ஃபேக்டர்ஸாக பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து காம்போசிட் நம்பரு. இப்போ காம்போசிட் நம்பர் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இப்போ 6 எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இதில் 1 ஆகும் 2 3, அப்போ 1 6 are 6, 2 3s are 6,
3 2s are 6 இந்த மாதிரி இருக்கா. அப்போ இங்கே இதை பார்க்குறப்ப 1 3 2 வருமா, 1 3 வரும் 9 வரும். அப்போ 1 9s are 9, 3 3s are 9, 9 1s are 9 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ இங்கே பார்க்குறப்ப 1 5 அப்படி தான் வரும். இங்கே 7 1 7 அவ்வளோதான் வரும். இங்கே 1 11 அவ்வளோதான் இருக்கும். இங்கே 1 13 இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னால் அது ஃபேக்டர்ஸாக நம்ம பிரிக்க முடியாது. ரெண்டே இதுதான் இருக்கும். ஒன்று ஒன்றா இருக்கும், இன்னொன்று அதே நம்பராக இருக்கும். அதுதான் பிரைம் நம்பர்ஸ். ஸோ காம்போசிட் நம்பர் அப்படின்றப்ப வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கும். மினிமம் ஃபேக்டர்ஸ் வந்து மேஜராக வந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். இப்போ சில இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 24 அப்படின்ற நம்பருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், 8 இருக்கும், 12 இருக்கும், 24 இருக்கும். ஸோ இந்த நம்பர் எல்லாமே இதோட ஃபேக்டர்ஸ். ஏன் அப்படின்னா 124 சார் இப்போ இதில் 2 ஆல் டிவிசிபிள் ஆகும்ல, அதான் டிவிசிபிள் ஆகிற நம்பர் எல்லாமே காம்போசிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ 24 டிவிசிபிள் பை 2. அப்போ ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நம்பரை நம்ம கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுது அப்படி இப்போ எதை சொல்லுவோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் நம்மளுக்கு 0 அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு நம்பர் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுதுன்னா அதோட ரிமைண்டர் 0 அப்படின்னு இருக்கணும். அப்போ வந்து 2 into 12 எவ்வளவு 24, 3 8s are 24. ஸோ இதோட எந்த மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 24 அப்படின்ற நம்பர் வந்துடும். அப்போ இதுதான் பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அப்படின்றது. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் என்ன, இல்லை ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, காம்போசிட் நம்பர். இப்போ இதில் நம்பர்ஸ் எடுத்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி போயிட்டே இருக்குமா. இதில் இப்போ இந்த 1 அப்படின்றது பிரைம்லேயும் வராது, காம்போசிட்லேயும் வராது. இது வந்து நெய்தர் பிரைம் ஆர் நார் காம்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1 அப்படின்றது பிரைம்லேயும் வராது, காம்போசிட்லேயும் வராது. இது ஒரு யூனிவர்சல் ஃபேக்டர். அதனால இந்த 1 நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை, பிரைமா இல்லை காம்போசிட்டா அப்படின்றதுல. இப்போ இந்த 2 அப்படின்றது தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். சரி, இதை அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதுலே நம்ம நம்ம நேச்சுரல் நம்பரில் ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்குது. அது இந்த 2 அப்படின்ற நம்பர் மட்டும்தான். இது மட்டும்தான் ஈவன் பிரைம் நம்பர். மற்ற எல்லாமே ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். அப்போ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாமே ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். அதில் வந்து ஈவன் நம்பரே வராது. ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் 2 அப்படின்றது தான். அப்போ ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் இதுதான், ஸ்மாலஸ்ட் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்றது இதுதான். அப்போ வந்து இதை என்ன சொல்லுவாங்க 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை கேட்டால் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்மாலஸ்ட் ஆட் பிரைம் நம்பர். அப்போ ஸ்மாலஸ்ட் ஆட் பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்டால் என்னது 3. அப்போ ஸ்மாலஸ்ட் ஆட் பிரைம் நம்பர் அப்படின்னா 3. சரி, இப்போ இந்த 4 அப்படின்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட், இது என்ன நம்பர் சொன்னோம் நம்ம, காம்போசிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். இதை ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் சொல்லலாம், இல்லாட்டி ஸ்மாலஸ்ட் ஈவன் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். காம்போசிட்ல வந்து ஈவன் ஆடு எல்லாம் கலந்தா வரும், அதனால அது பிரச்சனை இல்லை. இப்போ 25ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், இது வந்து ஆட் நம்பர் தான். அப்போ இது காம்போசிட் நம்பரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் காம்போசிட் நம்பர் தான். ஏன் அப்படின்னா 1 ஆகும் 5 ஆகும் 25 ஆகும். அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு இது காம்போசிட் நம்பர் தான். அப்போ காம்போசிட் நம்பர்னு பார்க்குறப்ப ஆடும் வரும் ஈவனும் வரும். அப்போ ஸ்மாலஸ்ட் ஈவன் காம்போசிட் நம்பர் அப்படின்னா 4 அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிரைம் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை சொன்னோம், பிரைம் நம்பர்ஸ்னா 2 ஆரம்பிச்சு 3 5 7 11 13 17 இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. இதுல வந்து இந்த 3 நம்பர் இருக்குல்ல 3 5 7, இது 3 என்ன சொல்லுவாங்கன்னா கான்சிக்யூட்டிவ் ஆட் பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கான்சிக்யூட்டிவ் ஆட் பிரைம் அப்படின்னா அதாவது அடுத்தடுத்து வர 3 ஆட் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா இதுதான் 3 5 7. அப்போ இது 3 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் ஆட் பிரைம். கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்துன்னு அர்த்தம். அப்போ கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்துன்னு அர்த்தம். ஆட் பிரைம், ஆட் நம்பர்ல வர பிரைம்ஸ். ஏன்னா பிரைம்னாலே ஆட் நம்பர்னு சொல்லியாச்சு. ஒரே ஒரு ஈவன் பிரைம் 2, அதை விட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ கான்சிக்யூட்டிவ் அடுத்து 3 வருது, அதுதான் முக்கியம். கான்சிக்யூட்டிவ் 3 ஆட் பிரைம் அப்படின்றது 3 5 7. இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்டால் நம்மளுக்கு போட தெரியும், அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். இதே மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ட்வின் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ட்வின் பிரைம் அப்படின்னா 2க்கான டிஃபரன்ஸ் 2ன்னு இருக்கும். இப்போ 11க்கும் 13க்கான டிஃபரன்ஸ் என்னது 2. ஸோ இந்த மாதிரி 2 டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ட்வின் பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ 3 5 ஒரு ட்வின் பிரைம், 5 7 ஒரு ட்வின் பிரைம். ஸோ இந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா ட்வின் பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க.
கோப்ரைம் அப்படின்னா இதை வந்து 2 நம்பரை எடுத்துவாங்க. ஸோ இந்த 2 நம்பருக்கான HCF ரெண்டுக்குமான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக என்ன இருக்கணும்? 1 தான் இருக்கணும். அப்போ அதுக்காண்டி 2 நம்பருமே பிரைம் நம்பராக இருக்கணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. 2 நம்பருக்குமே காமன் அதாவது HCF அப்படின்றது 1 தான் இருக்கணும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து 3, 5 கோப்ரைமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கோப்ரைம். ஓகே, இப்போ வந்து 15, 16 கோப்ரைமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கோப்ரைம். இப்போ இங்கே 15 அப்படின்றது பிரைம் நம்பர் கிடையாது, 16 பிரைம் நம்பர் கிடையாது. அப்புறம் எப்படி இது கோப்ரைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே காமன் டிவிசிபிள் ஏதாச்சும் இருக்கா? இப்போ வந்து இது வந்து என்ன வரும்? 1 ஆல் ஆகும், 3 ஆல் ஆகும், 5 ஆல் ஆகும், 15 ஆல் ஆகும். இப்போ இங்கே பார்க்குறப்ப 1 ஆல் ஆகும், 2 ஆல் ஆகும், 4 ஆல் ஆகும், 8 ஆல் ஆகும், 16 ஆல் ஆகும். இது ரெண்டுக்கும் காமனாக ஏதாச்சும் நம்பர் இருக்கா? இங்கே 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 15 இருக்குது. இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது, 16 இருக்குது. அப்போ நம்மளுக்கு காமனாக இருக்குது எப்பயுமே என்னது? 1 தான். அப்போ HCF 1 இருந்துச்சுன்னா அது வந்து கோப்ரைம். அப்போ இங்கே என்னது? இது கோப்ரைம் தான். இப்போ வந்து அதுக்கு வந்து 2மே பிரைமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2மே காம்போசிட்டாக இருக்கலாம், 2மே பிரைமாக இருக்கலாம், 1 பிரைம் 1 காம்போசிட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கலாம். அதனால அது பிரச்சனை கிடையாது. நான் எல்லாத்த வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 8, 11 இது கோப்ரைமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வந்து காம்போசிட் நம்பரு, இது பிரைம் நம்பர். ஆமாம், இதுவும் கோப்ரைம் தான். இப்போ இது வந்து 2மே பிரைமு, இது 2மே காம்போசிட்டு, இதில் 1 பிரைமு 1 காம்போசிட்டு. அப்போ இது 3மே என்னது? கோப்ரைம் தான். சரி, ஓகே. இப்போ வந்து 12, 14 இது கோப்ரைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கோப்ரைம் கிடையாது. ஏன் இது கோப்ரைம் கிடையாது? இப்போ இந்த 2 அப்படின்ற இது வந்து 2 6 ஆர் 12 வரும், 2 7 ஆர் 14 வரும். அப்போ 2 அப்படின்றது காமன் ஃபேக்டர் இருக்குது. அப்போ இது கிடையாது. இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் என்னது? 2 இருக்கா? அப்போ ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கணும். இங்கே 2 அப்படின்றது இருக்குது, அதனால இது கோப்ரைம் கிடையாது. இப்போ இதே வந்து நீங்கள் இது பிரைம் நம்பராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். இப்போ 11, 33 இப்போ இது வந்து இப்போ 11ன்றது பிரைமு, 33ன்றது பிரைம் இல்லை. ஆனால் இது வந்து கோப்ரைமான்னு கேட்டிங்கன்னா இது கோப்ரைம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த 11 1s ஆர் 11 வருமா? இங்கே 11 3s ஆர் 33. அப்போ ரெண்டுக்குமே என்னது? 11 அப்படின்றது காமனாக இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டராக இருக்குது, அதனால் இது கோப்ரைம்லாம் வராது. ஸோ இதுதான் கோப்ரைம்கான கான்செப்ட். இப்போ வேற பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின், ஒரு பிரைம் நம்பருக்குன்னு வைங்களேன், அதாவது 3 greater than 3. ஸோ இது வந்து greater than 3க்கு தான் இந்த கான்செப்ட் ஃபாலோ ஆகும். எந்த பிரைம் நம்பராக இருந்தாலும் அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 6x + or -1 இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். இப்போ எந்த பிரைம் நம்பர் எடுத்தீங்கனாலும் 6x + or -1 அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுதலாம். சரி, அது என்ன எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நம்பரே எடுத்துக்கலாம். இப்போ என்ன 7, 11, 13, 17, 19, 23 இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸா? இப்போ நம்ம எடுத்துட்டோம் வைங்களேன். இப்போ 7 எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா 6 × 1 + 1 எழுதலாமா? அப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்கா 6 இந்த x அப்படின்றதா 1 + 1 இருக்கு. அப்போ இந்த ஃபார்மெட்டில் எழுதலாமா 7? அப்போ அது ஒரு பிரைம் நம்பர். இப்போ இந்த 11 இருக்கா, இது எப்படி எழுதலாம்னா 6 × 2 -1 எழுதலாமா? அப்போ 6 2s are 12, 12 - 1 11. அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து இங்கே பாருங்க 6 இருக்குது, இந்த x அப்படின்றது 2 + or - தானே போட்டோம். அப்போ -1 அப்படின்னு பண்ணோம்னா 11. ஸோ அப்போ எந்த பிரைம் நம்பர் நீங்கள் ஏதாச்சும் எந்த பிரைம் நம்பர்ஸ் அந்த வரிசையாக இருக்குல்ல, நீங்கள் எந்த பிரைம் நம்பரை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதலாம். 6x ஒன்று +1 இருக்கும், இல்லை -1 இருக்கும். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ 6x + or 1 இந்த ஃபார்மில் எழுதுகிற எல்லா நம்பருமே பிரைம் நம்பர் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுதான் இந்த இடத்துல சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். பிரைம் நம்பர்ஸ், அதாவது பிரைம் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 6x + or 1 ஃபார்மில் எழுதலாம். ஓகே, ஆனால் 6x + 1 or -1 ஃபார்மெட்டில் இருக்க எல்லா நம்பருமே பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும். அப்போ பிரைம் நம்பர் நம்ம பார்த்தோம்ல, இந்த பிரைம் நம்பரு, அந்த பிரைம் நம்பர் எல்லாத்தையுமே இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம். 6x + or -1 ஃபார்மெட்டில் எழுதலாம். ஆனால் 6x + or -1 ஃபார்மெட்டில் எழுதுகிற எல்லா நம்பருமே பிரைம் நம்பர்ஸ் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, இப்போ 23ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இது பிரைம் நம்பரா? ஆமாம், பிரைம் நம்பர் தான். இது எப்படி எழுதலாம்? 6 × 4 - 1 அந்த ஃபார்மேட்டில் இல்லாமல் இப்போ 6x - 1 ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போ 24 6 4s are 24 - 1 23 இந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஓகே. இப்போ 25ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த 25 நம்பரை நான் எப்படி எழுதலாம்? 6 × 4 + 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதலாமா? 6 4s are 24 + 1 25. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிட்டோம்ல, அப்போ இது பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது, இது காம்போசிட் நம்பர். ஏன்? இது 1 ஆகும், 5 ஆகும், 25 ஆகும். அப்போ இது 3 ஆகும்ல. அப்போ 25 அப்படின்றது ஒரு காம்போசிட் நம்பர், அப்போ பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுத முடிகிற எல்லா நம்பருமே பிரைம் நம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிரைம் நம்பராக இருக்க எல்லா நம்பரையுமே இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இதுதான் வந்து அந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ பிரைம் நம்பர் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஆனால் இந்த ஃபார்மேட்டில் எழுத எல்லா நம்பருமே பிரைம் நம்பராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். ஸோ வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோ. இதுதான் ஒரு பிரைம் நம்பர்ஸில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துட்டோம்? ட்வின் பிரைம் பார்த்துட்டோம், ஸோ இந்த கோ பிரைம் பார்த்தோம், இந்த பிரைம் நம்பர் ஃபார்மேட்ஸ் பார்த்தாச்சு. இதில் இன்னொரு ஒரு சின்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்பயே நான் அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ பிரைம் நம்பரோட கவுண்ட்டு கேட்பாங்க நம்மளுக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுவும் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 1லேருந்து 50 வரைக்கும் இருக்க பிரைம் நம்பரோட கவுண்ட் என்ன அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடமாக ஞாபகம் வச்சுட்டோம்னு வைங்களேன், டேரெக்டாக ஈஸியாக போடலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், 2 3 5ன்னு ஆரம்பித்து எழுதி பார்த்துட்டு இருக்கணும். இதெல்லாம் டேரெக்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 பிரைம் நம்பர் இருக்குது. ஸோ எத்தனை பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 15 பிரைம் நம்பர் இருக்குது. அப்போ அடுத்து 50லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பிரைம் நம்பர் இருக்குது. அப்போ 50லேருந்து 100க்குள்ள 10 பிரைம் நம்பர் இருக்குது. சரி, இப்போ 1லேருந்து 100க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 பிரைம் நம்பர் இருக்குது. ரெண்டையும் கூட்டினா தானே 15 + 10 25. அப்போ 1லேருந்து 100க்குள்ளே எத்தனை பிரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியும் 15 + 10 25 பிரைம் நம்பர் அப்படின்றது. அப்போ 1லேருந்து 50க்குள்ளே 15, 50 to 100 10, அப்போ 1லேருந்து 100 அப்படின்றது 25 பிரைம் நம்பர். ஸோ இது ஒரு பேசிக்கானது. பிரைம் நம்பர்ஸ் படிக்கிறப்ப இதை நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். 1லேருந்து 100 வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 1லேருந்து 200 வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 1லேருந்து 500 வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு படிச்சுட்டு இது ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போடுற மாதிரி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் பிரைம் நம்பர்ஸோட ஒரு பேசிக்கானது. ஸோ இந்த பிரைம் நம்பர்ஸ்னால் என்ன தெரிஞ்சு, காம்போசிட்டாக என்ன தெரிஞ்சு, ரேஷ்னல்னா என்ன தெரிஞ்சு, இர்ரேஷ்னல் என்ன தெரிஞ்சு, இன்டீஜர்னா என்ன தெரிஞ்சு, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன தெரிஞ்சு, ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன தெரிஞ்சு, ரியல் நம்பர்ஸ்லாம் எது கீழே வந்துச்சு. ஸோ எல்லாமே இதுதான் நம்பர்ஸில் ஓவராலாக நம்ம சொன்ன எல்லாமே இதுதான். ஓகே, இப்போ மொத்தமாக இருக்கா, இப்போ இதுதான் மொத்தமாக என்ன சொல்லலாம், ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா இதை வந்து ரேஷ்னல்னு இர்ரேஷ்னல் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது ரேஷ்னலு, இது இர்ரேஷ்னல். ஸோ இது வந்து இர்ரேஷ்னல் வந்து எப்பயுமே தனி. இந்த பை, √2, √3, √6 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே இர்ரேஷ்னலில் வந்துடும். இப்போ இந்த ரேஷ்னல் நம்பர்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம், உள்ள இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ்குள்ளே தான் என்ன நம்பர் இருக்கும், இன்டீஜர் இருக்கும். ஸோ இன்டீஜர் அப்படின்றது ரேஷ்னல் நம்பருக்குள்ளே தான் இருக்கும். இந்த இன்டீஜருக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா ஹோல் நம்பர்ஸ் இருக்கும். 0 1 2 3 இந்த ஹோல் நம்பர்ஸில் அந்த 0 மட்டும் எடுத்துட்டோம்னா நேச்சுரல் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டயக்ராம் வச்சு நம்ம படித்தோம்னாலும் ஈஸியாக இருக்கும். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸு, அதோட 0 சேர்த்தா ஹோல் நம்பரு, அதோட நெகட்டிவ் சேர்த்தா இன்டீஜரு, அதோட டெசிமல் சேர்த்தோம்னா ரேஷனல் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் எழுதுமா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு படிக்கலாம். எப்படியும் படிக்கலாம், மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலே, இல்லை நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு ஓவர்வியூ அப்படியும் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மொத்த ஒரு நம்பர் சிஸ்டத்தில் இருக்க பேசிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த கொஸ்டின் பார்க்குறப்பையும் ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் இருந்தால் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, நம்பர் சிஸ்டத்தில் பேசிக்காக நம்ம பார்த்த இப்போ நம்பர் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் நம்பர்ஸில் பார்த்த பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கோ. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். 2025லையும் சரி, 24 23 ஏதோ ஒரு ரயில்வேலையோ எஸ்எஸ்சிலையோ ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ அந்த நீங்கள் நம்பர் சிஸ்டத்தில் நல்ல பேசிக்கான கான்செப்ட் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு வந்திருந்தீங்கன்னு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம ஆன்சர் தேடுற மாதிரி இருக்கும் போய். அப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட் படிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் ஈச் பாயிண்ட் ஆன நம்பர் லைன் ரெப்ரசென்ட்? அதாவது என் கோட்டில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் எதனை குறிக்கிறது? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்க நம்பர் லைனில் இருக்க எல்லா நம்பருமே என்ன நம்பர் தான், ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ ஒரு நம்பர் லைனில் இருக்க எல்லா நம்பருமே என்னன்னா ரியல் நம்பர்ஸ் தான். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்பர் லைன் இருக்கா, இப்போ இது 0, இது 1, இது 2, இது 3, இது -1, -2, -3 இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் என்னது, இதுக்கு நடுவில் இருக்கல இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1.1 1.2 1.3 அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிமல் ஃப்ராக்ஷனில் வந்துடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம நம்பர் லைனில் இருக்கிற எல்லா நம்பருமே வந்து ரியல் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் டி ரியல் நம்பர்ஸ் தான். அப்போ வந்து மெய் எண், தமிழில் வந்து மெய் எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. நேச்சுரல் நம்பர் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதையும் பார்த்துடலாமா? நேச்சுரல்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது நேச்சுரல் நம்பரு. இன்டீஜர் அப்படின்னா -∞ to +∞, 0 -∞ 0, இது வந்து 1 2 3 அந்த மாதிரி டெசிமலில் இல்லாமல், அதாவது பாயிண்ட்ல இல்லாமல் இருக்க எல்லாமே இன்டீஜர்ஸ். ரேஷனல் நம்பர்னால் நமக்கு தெரியும் P/Q ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்றது. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி ரியல் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்றப்ப எல்லா நம்பருமே வந்துடும். அப்போ நம்பர் லைனில் நம்ம சொல்கிற எல்லா நம்பருமே ரியல் நம்பர்ஸ் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் போத் ரேஷனல் அண்ட் இன்டீஜர்? அப்போ பின்வருடைய எது விகிதமுறு எண் மற்றும் முழு எண் ஆகிய இரண்டுமே இருக்குது. முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன்டீஜரா, இங்கே வந்து முழு எண் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர் அப்படின்றத அப்படி தான் சொல்லுவோம். போத் அது ரேஷனலாகவும் இருக்கணும் இன்டீஜராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை பாருங்களேன், 1/2 இப்போ இது என்ன வரும்? 0.5 வரும். இது வந்து என்ன நம்பரு? ஆமாம், இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஆனால் இன்டீஜரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா டெசிமல் பாயிண்டில் வர எதுவுமே இன்டீஜர் கிடையாது. அப்போ 0.5 அப்படின்றது இன்டீஜர் கிடையாது, ரேஷனல் மட்டும்தான். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற நம்பர் இருக்கா, இது வந்து இன்டீஜரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இன்டீஜர் தான், ஏன்னா டெசிமலில் இல்லை. இப்போ இது ரேஷனலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். 3 நம்ம எழுதிதான் 3/1 எழுதலாம்ல, அப்போ P/Q ஃபார்மேட்டில் எழுதலாம்ல. அப்போ இந்த 3 அப்படின்றது தான் நம்மளுக்கு ரேஷனல் அண்ட் இன்டீஜர் அப்படின்றது. சரி, இந்த √2 அப்படின்றது என்னது? இது 1.414 அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து என்னது? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நாட் ரிப்பீட்டிங் அப்படின்னால என்னது? இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர், விகித முறா எண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ √2 அப்படின்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். பை அப்படின்றது என்னது? பையும் ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். இது வந்து வேல்யூ வந்து கிடையாது, 3.14 சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ பை அப்படின்றதும் இர்ரேஷனல் நம்பர் தான். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் நாட் சப்செட் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ்? இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸ் அந்த இது பார்த்தோம்ல, அப்போ ரியல் நம்பர்ஸ்ல எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷனல் ரியல் நம்பர்ஸ்ல வருமா? ஆமாம் வரும். இர்ரேஷனல் ரியல் நம்பர்ஸ்ல வருமா? ஆமாம் வரும். இன்டீஜர் ரியல் நம்பர்ஸ்ல வருமா? ஆமாம் வரும். அப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ரியல் நம்பர்ஸ்ல வராது. அவங்க கேட்டிருக்குது நாட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல, 3 பிரிச்சோம்ல, ஒன்று ரியலு, இமேஜினரி, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பிரிச்சிட்டோம்ல. அப்போ ரியலுக்குள்ள வர நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் இர்ரேஷனல் இன்டீஜர் எல்லாமே ரியல் நம்பர்ஸ்ல வரும், மெய் எண்கள். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது தனி, அது வந்து இதில் வராது. அப்போ அதோட சப்செட் கிடையாது அப்படின்றது தான் ஆன்சர். அப்போ இது வந்து ஆப்ஷன் டி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இன்க்ளூட்ஸ். அப்போ ஒரு ரியல் நம்பர்ஸ் அப்படின்றதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கு. போத் ஒன்லி ரேஷனல் நம்பர் மட்டும்தான். இப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா ரேஷனல் நம்பர் மட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இர்ரேஷனல் சேர்த்து வருமா? இல்லை இர்ரேஷனல் மட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரேஷனல் இர்ரேஷனல் ரெண்டுமே வருமா? இல்லை ஹோல் நம்பர்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் ரியல் நம்பர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே தான் எல்லாமே வரும். ரேஷனல் வரும், இர்ரேஷனல், இது ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி போத் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். ஹோல் நம்பர்ஸ் மட்டுமானா கிடையாது, ரேஷனல் மட்டுமானா கிடையாது, இர்ரேஷனல் மட்டுமானா கிடையாது. போத் ரேஷனல் இர்ரேஷனல் எல்லாமே வரும். இந்த ரேஷனலுக்குள்ள தான் உங்களுக்கு என்ன ஒரு இன்டீஜர் வரும், இந்த இன்டீஜருக்குள்ள தான் ஹோல் நம்பர் வரும், அந்த ஹோல் நம்பரில் தான் நேச்சுரல் நம்பர் பிரிஞ்சு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கான கான்செப்ட். ஸோ அந்த ஓவரால் கான்செப்டை நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி பிரைம் நம்பர். ஓகே, இப்போ பிரைம் நம்பர் இருக்குல்ல, பிரைம் நம்பர் நம்ம என்ன சொன்னோம்? 2 3 5 7 11. இதோட ஸ்கொயர் ரூட். இப்போ ஸ்கொயர் ரூட்னா என்னது? √3 √5 √7 √11. இதோட நம்பர்லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. ரேஷனலாக இருக்குமா, ஹோல் நம்பராக இருக்குமா, இன்டீஜராக இருக்குமா, இல்லை வந்து இர்ரேஷனலாக இருக்குமா கேட்க. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும், ஆல்ரெடி கான்செப்ட் படிச்சிருந்தோம்னா தெரியும். ஆப்ஷன் சி இது. ஸோ சி அப்படின்னு பார்க்குறப்ப இர்ரேஷனலாக தான் இருக்கும். அப்போ √3 √2 √3 √5 √7 √11 இது எல்லாமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பரோட ஸ்கொயர் ரூட் எல்லாமே இர்ரேஷனலாக தான் இருக்கும். ஏன்னா இதோட வேல்யூஸ் வந்து முடியவே முடியாது, போய்கிட்டே இருக்கும். 1.414 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இங்கே 1.732 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு, முடியாமல் போய்கிட்டே இருக்கனால நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு இருக்கனால ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிரைம் நம்பர் அப்படின்றது இதுதான், இர்ரேஷனல் அப்படின்றது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
which of these is a number that is real but not rational? அப்ப வந்து எது மெய் ஆனால் விகிதமுறு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ரியல் நம்பரா இருக்கணும், ஆனா எனக்கு ரேஷனல் நம்பரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 3 அப்படின்றது என்னது? ரியல் நம்பரா? ஆமா, ஏன்னா இது ஒரு இண்டீஜர்ன்றது ரியல் நம்பருக்குள்ள வரும். ரேஷனல் நம்பரா? விகிதமுறு என்ன? ஆமா, ஏன்னா 3 3/1 நான் எழுதலாம். அப்ப இது என்னது? இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். அப்ப 5 அதே மாதிரி தான், ரேஷனல் நம்பர் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7, அப்போ -2 அப்படின்னு இருக்கா, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இருக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுல டவுட் வருமா பார்த்தீங்கன்னா, -2 அப்படின்றது என்னது? ஒரு இண்டீஜர். அப்போ அது ரியல் நம்பரா? ஆமா, ஏன்னா எல்லா ரியல் நம்பர் எல்லா இண்டீஜருமே என்னது? ரியல் நம்பர் தான். அப்போ -2 அப்படின்ற இதை வந்து நான் p/q ஃபார்மேட்ல எழுதலாமா? ஆமா, -2 அப்படின்னா -2/1 = -2 எழுதலாம். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர் தான். இப்போ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 என்னது? இது வந்து இர்ரேஷனல் நம்பர். நம்ம ஆல்ரெடி அதுதான் பேசிக் கான்செப்டை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக பார்த்தோன்னே போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் அந்த பேசிக் நம்பர் சிஸ்டம் பார்க்காம இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், கன்ஃபியூஸ் ஆகும். எதுவோ இது வருமோ, மைனஸில் இருக்கிறது வருமோ அப்படின்ற டவுட் வரும். அப்போ பேசிக்ஸ் நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸும் கொண்டு வந்திருக்கேன். 2025 கேட்டது, 24 கேட்டது, 19 கேட்டது, எல்லாமே கலந்தா இருக்கு. அடுத்த கொஸ்டின், the product of two rational numbers, இரு விகிதமுறு எண்களின் பெருக்கல் பலன் என்ன அப்படிங்கிறாங்க. இது வந்து இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருதுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து பெருசாலாம் யோசிக்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன நம்பர்ஸை வச்சு நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும். அப்போ ரேஷனல் நம்பர்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன நம்பர் என்னது? 1/2 இன்டூ இங்கே என்ன போடலாம்? 1/2ன்னே போட்டுக்கோங்க. திருப்பி போட்டால் இங்கே என்ன வரும்? 1/4. அப்போ 1/4னா 0.25. அப்போ 2 ரேஷனல் நம்பரோட ப்ராடக்ட் பெருக்கல் பலன் என்னது? 0.25. ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு டெசிமலில் வந்துருக்கு. அப்போ இந்த டெசிமல் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? அது ரேஷனலாக இருக்கா, இர்ரேஷனலாக இருக்கா, நேச்சுரலாக இருக்கா, இண்டீஜராக இருக்கா? ஆப்ஷன் ஏ ரேஷனல். அப்போ ரேஷனல் அப்படின்னா என்னது? இதாவது p/q ஃபார்மேட்டில் எழுதலாம்ல, 25/100ன்னு எழுதலாம்ல. இந்த 25/100 தானே 0.25 அப்படின்னு வச்சுருவோம். இது p/q ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ டெசிமல் நம்பர்ஸ் எல்லாமே என்னது? ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஏன்னா எல்லாத்தையுமே என்னது? p/q ஃபார்மேட்டில் எழுதலாம். இது வந்து அது போக இன்னொரு முக்கியமானது என்னது? டெர்மினேட்டிங், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 0.25 அப்படின்றது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் எந்த ரேஷனல் நம்பர் எடுத்து போட்டாலும் அதே தான் வரும். 1/2 போட்டால், இல்லை 1/2 × 1/4 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 1/8 வரும். இங்கே வந்து என்ன வரும்? 0.125 வரும்னு நினைக்கிறேன். 1/8 அப்படின்னா 0. இப்போ 8 சொன்னால் என்ன வரும்? 0.125. ஆமாம், 0.125 தான் வரும். ஸோ இது வந்து ஒரு டெர்மினேட்டிங் தான், முடிஞ்சு போச்சா? அப்போ இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நம்பர் எடுத்து பார்த்தாலும் அதே தான் வரும். ஸோ எந்தாச்சும் 2 ரேஷனல் நம்பர் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாலும் அதோட ப்ராடக்ட் வந்து ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஓகே, அடுத்து which set includes number like -5, 0, 6? அப்போ -5, 0, 6 இதெல்லாம் எதில் வரும்? பேசிக் பார்த்தாச்சுல்ல. அப்போ இதெல்லாம் எதில் வரும்? இன்டீஜரில் தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி இன்டீஜர். அப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1லேருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது நேச்சுரல் நம்பர். இர்ரேஷனல் நமக்கு தெரியும், பாயிண்ட் இல்லாமல் நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் அப்படின்றது. ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறது, 0, 1, 2, 3. அப்போ இன்டீஜர் அப்படின்றது தான் -∞ to +∞, நடுவில் 0 இருக்கும். இதில் இருக்க அந்த மொத்தமான நம்பர் டெசிமல் இல்லாத நம்பர்ஸ் எல்லாமே என்னது? இன்டீஜர் தான். அப்போ -5, 0, 6 எல்லாமே என்னது? இன்டீஜர் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், which of these is both an integer and whole number? இன்டீஜராகவும் இருக்கணும், ஹோல் நம்பராகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டீஜர் அப்படின்னா என்னது? நம்ம பார்த்தோம்ல, முழுக்கள் அப்புறம் முழு எண்ணாகவும் இருக்கணும் அப்படின்றது. இப்போ இந்த -4 அப்படின்றது என்னது? இது ஒரு இன்டீஜரா? ஆமாம், இன்டீஜர். இது ஒரு ஹோல் நம்பரா? ஆனால் இது ஹோல் நம்பர் கிடையாது. அப்போ இன்டீஜருங்க இது வந்து என்னது? ஹோல் நம்பர் கிடையாது. ஏன்னா பாசிட்டிவ்ல தான் 0லேருந்து ஆரம்பிச்சு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் ஹோல் நம்பர்ஸ். இப்போ இதை பாருங்களேன், 0 அப்படின்றது இன்டீஜரா? ஆமாம், இன்டீஜர். ஹோல் நம்பரா? ஆமாம், ஹோல் நம்பர். அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ஆன்சர். போத் இன்டீஜராகவும் இருக்கணும், ஹோல் நம்பராகவும் இருக்கணும் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி 0 அப்படின்றது தான். இப்போ 3.5 அப்படின்றது என்னது? இது ஒரு ரேஷனல் நம்பர். ஏன்னா 35/10 அப்படின்றது தான் என்னது? 3.5. p/q ஃபார்மேட்டில் எழுதலாமா? டெசிமலில் இருக்கா அப்படின்னா இது என்னது? ரேஷனல் நம்பர். 1/2 அப்படின்றது ரேஷனல் நம்பர், 0.5. அப்போ இது ரெண்டுமே என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்தது the largest 3-digit prime number. இது ஒரு முக்கியமான விஷயம். largest 3-digit prime number என்ன? smallest 4-digit prime number என்ன? smallest 2-digit prime number என்ன?
லார்ஜஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது ஒரு சும்மா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம மனப்பாடமோ இல்லை எழுதி வச்சுட்டோம் மனப்பாடம் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அது சொல்கிறேன், அதை சொன்னால் இது ஈஸியாக புரியும். 9973. ஸோ இதெல்லாம் வந்து நம்பர்ஸ். இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். அப்போ இருக்கிறதுலே மிகச்சிறிய 2 இலக்க எண் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர்னா 11. ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். அப்ப இது என்னது? லார்ஜஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். அப்ப 97 அப்படின்றது லார்ஜஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். சரி, ஓகே. அப்ப இது ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர் அப்படின்னா 101. 997 லார்ஜஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். அப்ப லார்ஜஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். அப்ப இது ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் பிரைம் நம்பர். இது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் பிரைம் நம்பர். ஸோ இது தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா இந்த சம் போடலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த சம் போடணும்னா நீங்கள் உட்காந்து நீங்கள் டிவைட் பண்ணியோ இல்லை போட்டு பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரக்டாக போடலாமா? இந்த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். அப்போ லார்ஜஸ்ட் 3 பிரைம் நம்பர் 997 முடிஞ்சா? அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் படித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது பின்னாடியும் வரும், நான் அதையும் சொல்கிறேன். பின்னாடி இதே மாதிரி ஒரு சம்ஸ் வருது, நான் எப்படி சொல்கிறேன். அப்போ இதை படித்து வச்சுக்கோ நல்லா. 11, 97, 101, 997, 1009, 9973 அப்படின்றதெல்லாம். ஓகே, அடுத்து நான் சொன்னேன்னா அதே கொஸ்டின் தான். இந்த சம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர் அந்த லார்ஜஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர் என்னது? 101. லார்ஜஸ்ட் 3 டிஜிட் பிரைம் நம்பர் அது 997. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ 8, 9, 1098 ஆப்ஷன் பி. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பிரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு உட்காந்து நம்ம இப்போ ஸ்மாலஸ்ட் என்னன்னு இப்போ தெரியல என்ன பண்ணுவோம்? ஸ்மாலஸ்ட் என்ன லார்ஜஸ்ட் என்னன்னு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும். இது போட்டு பார்த்துட்டு இருக்கலாம், டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அப்போ தெரிஞ்சுன்னா இதெல்லாம் எத்தனை செகண்ட் பார்த்தீங்களா? தெரிஞ்சிச்சுன்னா 5 செகண்ட் தான். ரெண்டையும் போடுறோம், கூட்டுறோம், போடுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின், த டோட்டல் கவுண்ட் ஆஃப் பிரைம்னா லெஸ் தென் 50. நம்ம ஆல்ரெடி சொன்னோமா அந்த வீடியோவில் முன்னாடி? 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருந்துச்சு? 15. 50லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருந்துச்சு? 10. 1லேருந்து அப்போ 100 வரைக்கும்னா எத்தனை பிரைம் நம்பர் சொன்னோம்? 25. அந்த கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா போட்டுடலாமா? லெஸ் தென் 50னா என்னது? 15 முடிஞ்சா? இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19ன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கணும் வரிசை 50 கீழே இருக்க எல்லாத்தையுமே. அப்போ தெரிஞ்சுன்னா என்ன, இது டேரெக்டாக போட்டலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கேட்ட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ நம்ம கான்செப்ட் அந்த பேசிக் நம்பர் சிஸ்டம் கான்செப்டை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு திட்டத்தில் 12 கொஸ்டின் போட்டோமா? இப்போ இந்த 12 கொஸ்டினை நீங்கள் வந்து நம்பர் சிஸ்டம் பார்க்காம போடுறதுக்கும் நீங்கள் நம்பர் சிஸ்டம் பார்த்த பிறகு போடுறதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் டாபிக் பார்க்காம இந்த 12 கொஸ்டின் போட்டு பாருங்கள், இல்லை பார்த்துட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி நம்ம வந்து கான்செப்ட் எவ்வளோ முக்கியம், ஒரு கொஸ்டின்ஸாக சால்வ் பண்ணாமல் கான்செப்டாக எவ்வளோ முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நிறையா. அப்போ நம்ம பார்க்குறப்ப நம்பர் சிஸ்டத்தில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட்லாம் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் வரப்பையுமே இந்த ஒரு பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்து வச்சுட்டோம்னு வைங்களேன், அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம அந்த கொஸ்டின்ஸ் வரப்போ அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இது மாதிரி இது போக நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. நம்ம வீடியோஸ் தொடர்ந்து கான்செப்ட் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு TAP5 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.